தங்களின் அடையாளங்களை வாடிக்கையாளர்கள் திருடி சட்டவிரோதமாக பிட்காயின் மைனிங் எனப்படும் பிட்காயின் உற்பத்தியில் ஈடுபட்டதால் 45 வீட்டு உரிமையாளர்களும் வணிக நடத்துனர்களும் விரக்தியின் உச்சத்தில் உள்ளனர். சட்டத்திற்கு புறம்பான அந்த நடவடிக்கையால் தங்களின் மின்சார கட்டண பாக்கி 8.5 மில்லியன் ரிங்கிட் என்ற நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்பதாக அவர்கள் கூறினர். டிஎன்பி நோட்டீஸ் அனுப்பிய பிறகே இப்படி ஒன்று நடந்திருப்பதாக அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்களில் பலர் கடுமையான நிதி அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தங்களின் மனவேதனைகளையும் ஏமாற்றங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அவர்களில் கேசி தியோ எனும் 57 வயது ஆடவர் கூறுகையில், தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவர் வெவ்வேறு அடையாளங்களை பயன்படுத்தி வாடகைக்கு இருந்துள்ளார். இதனால் டிஎன்பிக்கு தேவையில்லாமல் தாம் 3 லட்சம் ரிங்கிட் கடனாளியாகி இருப்பதாக அவர் வேதனையுடன் சொன்னார். கணேசன் என மட்டுமே தம்மை அடையாளம் கூறிக்கொண்ட மற்றொரு ஆடவர் 73,000 ரிங்கிட் மின்சார கட்டண பாக்கியை வைத்திருப்பதாக டிஎன்பி அழைத்து கூறிய போதே வாடகைக்காரரின் தில்லு முள்ளு தமக்கு தெரிய வந்ததாக கூறினார். 70,000 ரிங்கிட்டை தாம் செலுத்திவிட்டதாக கூறியவர் இன்னொருவரின் செயலால் வீணாக தாங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிப்பதாக சொன்னார். அச்செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்த பட்டாலிங் ஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சான்சோங் இந்த பிட்காயின் மைனிங் மோசடியை விசாரிக்க டிஎன்பி பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தை தாம் நாடாளுமன்றத்தில் எழுப்பவிருப்பதாகவும் அவர் சொன்னார்.